வணக்கம். ஊரடங்கில் உலகமே அடங்கி கிடக்கிற இந்த நேரத்திலே இணையத்தில் நண்பர்கள் பலர் திரைப்படத்தை பற்றிய தங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தி வருவதாக சொல்லுகிறார்கள். குறிப்பாக தங்களுக்கு பிடித்த படம், பிடிக்காத படம் என்பவைகளை பற்றிய தங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தி வருவதாக சொல்கிறார்கள். நண்பர்கள் முகமது சஃபி, மணிகண்டன், ரஞ்சித் பெர்னாண்டோ ஆகியோர் இது குறித்து நான் பேச வேண்டும் என்று என்னிடம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக பொது புத்தி சார்ந்து இவ்வாறு ஒரு படம் நன்றாக இருக்கிறது அல்லது நன்றாக இல்லை, அதனால் எனக்கு பிடிக்கிறது அல்லது பிடிக்கவில்லை என்று சொல்லுவது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பி திரைப்பட ஆய்வுக்கு, திரைப்பட விமர்சனத்துக்கு கோட்பாடுகள் அவசியமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு படம் நன்றாக இருக்கிறது அல்லது நன்றாக இல்லை என்று சொல்லுவது சரியான விமர்சனமாக. ஒரு படம் நன்றாக இருக்கிறது என்றால் அது ஏன் நன்றாக இருக்கிறது, ஒரு படம் நன்றாக இல்லை என்று சொன்னால் அது ஏன் நன்றாக இல்லை என்று சொல்வதுதான் சரியான விமர்சனமாக இருக்கும். அதாவது வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால், ஒரு படம் என்ன சொல்கிறது, எதை சொல்கிறது என்பதை காட்டிலும் அதை எப்படி சொல்கிறது என்பது முக்கியமான கேள்வி. இதற்கு பதிலளிப்பதுதான் சரியான திரைப்பட விமர்சனம். என்னை பொறுத்தவரை ஒரு கருத்தியல் சார்ந்த விமர்சனம் என்பது இதற்கு பயன்படாது. ஒரு பருவலுடைய, எந்த திரைப்பட பருவலினுடைய பொருளை நாம் புரிந்து கொள்வதென்றாலும் அதற்கு முதலிலே பருவலினுடைய அமைப்பு, அதனுடைய வடிவம், அதனுடைய உருவம் நமக்கு தெரிய வர வேண்டும். இதற்குத்தான் எனக்கு ரஷ்ய உருவவியம், பிராக் அமைப்பியம் போன்ற ஆரம்பகால அமைப்பிய சிந்தனைகள் துணை புரிகின்றன. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆரம்பகால உருவவிய சிந்தனைகளை அடியுறுத்தி தற்காலத்திலே டேவிட் போன்வெல் போன்றவர்கள் முன்வைக்கிற புதிய உருவவிய கோட்பாடு எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பன்மனுடைய பொருளையும் அதனுடைய அமைப்பையும் புரிந்து கொள்வதற்கு உளப்பகுப்பாய்வு கோட்பாடும் எனக்கு பெரிதும் துணை செய்கிறது, சைக்கோ அனாலிசிஸ். எனவே பிராக் ஸ்ட்ரக்சரலிசம், ரஷ்யன் ஃபார்மலிசம், இவற்றை அடியுற்றி வந்திருக்கிற நியோ ஃபார்மலிசம், சைக்கோ அனாலிசிஸ், இவையே நான் என் ஆய்வுக்கு பிரதான கருவிகளாக கொள்ளும் கோட்பாட்டு அணுகுமுறைகளாகும். ஜனரஞ்சக திரைப்படத்துக்கு ஆய்வு மதிப்பு கொடுத்து அதை விமர்சனத்துக்கான ஒரு பொருளாக மாற்றியதற்கு உங்களுக்கு எது தூண்டுகோலாக அமைந்தது என்று கேட்கிறீர்கள். உண்மையில் இந்த தேடல் என்பது இந்தியாவிலே 80களுடைய தொடக்கத்தில் தான் ஆரம்பமானது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அஷிஷ் நந்தியினுடைய சில கட்டுரைகள், அதிலும் குறிப்பாக 87, 88 வாக்கிலே அவர் எழுதிய ஒரு நீண்ட கட்டுரை, An Intelligent Critics Guide to Indian Cinema. இது டிஃபோக்கஸ் என்ற திரைப்பட ஆய்வுகளிலே வெளியானது 3 பகுதிகளாக. அதை படித்துவிட்டு தான் நானும் நண்பர்களும் நிறைய விவாதித்தோம். மதுரை ஆராய்ச்சி வட்டத்திலே 80களில் இந்த பொருள் குறித்து நிறைய பேசினோம். இந்த காலகட்டத்தில் தான் 86ல் இனி இதழில் வெங்கடேஷ் சக்கரவர்த்தியினுடைய பாரதி ராஜாவின் சினிமா என்ற கட்டுரை வெளியானது. அது எங்களுக்கெல்லாம் பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. உண்மையில் வெங்கடேஷ் சக்கரவர்த்தியும் MSS பாண்டியனும் தான் தமிழிலே திரைப்பட ஆய்வை முறையாக தொடங்கி வைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். பாண்டியன், MSS பாண்டியன் எம்ஜிஆர் குறித்தும் பராசக்தி படம் குறித்தும் எழுதிய கட்டுரைகள் மிக முக்கியமானவை. இதற்கு முன்பே வெங்கடேஷ் சக்கரவர்த்திக்கும் பாண்டியனுக்கும் முன்பே ஆட்ரே, தியோடர் பாஸ்கரன், காவனா சிவத்தம்பி போன்ற அறிஞர்கள் எல்லாம்
திரைப்படம் பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் திரைப்பட வரலாற்றுக்கு திரைப்பட பங்குகளை ஆதாரமாக கொண்டார்கள். அவர்களை முறையான திரைப்பட விமர்சகர்கள் என்று சொல்வதற்கில்லை. இந்த இடத்துல ஒன்றை முக்கியமாக சொல்ல வேண்டும். பேராசிரியர் சிவத்தம்பி தனது தமிழ் சினிமா மீடியம் ஆஃப் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் என்கிற குறுநூலிலே தமிழ் திரைப்படம் தமிழ் சமுதாயத்திலே என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பை தருகிறார். திரைப்பட அரங்குதான் தமிழ் நாட்டு பொது மன்றத்திலே பப்ளிக் ஸ்பியரில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தியது. அதாவது திரைப்பட கொட்டகை அல்லது திரையரங்கம் சாதி மதம் இவற்றையெல்லாம் கடந்து வர்க்க நிலையை கூட ஓரளவு கடந்து எல்லோரும் அமர்ந்து பார்க்கிற ஒரு இடமாக விளங்கியது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருக்கு பின்னால் பலரும் அவரை மேற்கோள் காட்டி இந்த விஷயத்தை விரிவாக விவாதித்திருக்கிறார்கள். சிவத்தம்பிக்கு பொறுத்தவரையில் அவர் திரைப்படம் பற்றி அதிகம் எழுதவில்லை. ஆனால் அவருடைய இந்த பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது என்று சொல்ல வேண்டும். வெங்கடேஷ சக்கரவர்த்தி, பாண்டியன் ஆகியவர் தொடங்கி வைத்த அந்த திரைப்பட ஆய்வில் நான் இங்கே நுழைந்தது மதுரை நண்பர்கள் மூலமாகவும் மதுரை ஆராய்ச்சி வட்டத்தினுடைய கூட்டங்கள் மூலமாகவும் தான். உண்மையில் என்னுடைய பல ஆங்கில கட்டுரைகள் முதலிலே தமிழிலே எழுதப்பட்டு மதுரை ஆராய்ச்சி வட்டத்தினுடைய கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டவைதான். 90-91 வாக்கிலே இந்த விவாதங்கள் தீவிரமடைந்தன. 91 வெளிவந்த குணா படத்தை பற்றி நான் ஒரு நீண்ட கட்டுரை எழுதி மதுரை ஆராய்ச்சி வட்டத்தினுடைய கூட்டத்திலே வாசித்தேன். அது 92ஆம் ஆண்டு டிஃபோக்கஸ் இதழிலே வெளியானது. அதுதான் எனக்கு திரைப்பட ஆய்வுலகிலே முதலில் ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தது என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து நண்பர்கள் இன்று வரையிலும் ஜனநாயக திரைப்படத்தை விவாதித்து வருகிறோம். அதனுடைய கூட்டு விளைவாகத்தான் அண்மை காலத்திலே நண்பர் சுமோனராஜன் காட்சிப்புழை என்ற இதழை தொடங்கினார். அதிலே ஏராளமானோர் எழுத ஆரம்பித்தனர். ஜனநாயக திரைப்படத்தின் மீது இருந்த அந்த ஸ்டிக்மா என்பது போய் இப்போது எல்லோரும் பாதிக்கக்கூடிய ஒரு ஆய்வு பொருளாக, விமர்சனத்திற்குரிய ஒரு பொருளாக ஜனநாயக திரைப்படம் மாறி இருப்பதை நாம் பார்க்கலாம். 70களின் பிற்பகுதி ஒரு முக்கியமான காலகட்டம். திரைப்பட வரலாற்றில் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் புதிய விஷயங்கள் தோன்றுவதை பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 70களின் பிற்பகுதி ஒரு நெருக்கடியான காலகட்டம். எம்ஜிஆர் சிவாஜி யுகம் முடிந்து ஒரு நெகிழ்வான காலகட்டம் என்று கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் தமிழ் திரைப்படத்தில் சில புதிய விஷயங்கள் உருவாகின. என்ன? 76 வெளிவந்த அன்னக்கிளி என்கிற படம், மறுவருடம் 77 வெளிவந்த 16 வயதிலே. இந்த 2 படங்களும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு பெரிய உடைமை, ஒரு பிரேக்கை கொண்டு வந்தாங்க. இந்த படங்களுக்கு முன்பே தமிழிலே நேட்டிவிட்டி படங்கள் என்று சொல்லக்கூடிய படங்கள் வந்திருந்தாலும் இங்கே நேட்டிவிட்டி என்ற அந்த வார்த்தையை நான் கவனமாக கையாளுகிறேன். தமிழ் திரைப்பட உலகில், தொழில்துறையில், தமிழ் பத்திரிகை உலகில் பயன்படுத்தப்படுகிற, சகஜமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் தான் இது. கிராமத்து சப்ஜெக்ட் படங்கள், மண்வாசனை படங்களை நேட்டிவிட்டி படங்கள் என்று சொல்வது வழக்கம். 70களுடைய பிற்பகுதியில் வெளிவந்த அன்னக்கிளியும் 16 வயதிலேயும் அதற்கு முன்பே நேட்டிவிட்டி படங்கள் வந்திருந்தாலும் கூட அவற்றிலிருந்து பெரிதும் வேறுபட்ட ஒரு தளத்திலே இயங்கின. பழனி, மக்களை பெற்ற மகராசி, பட்டிக்காடா பட்டணமா என்று நிறைய படங்கள், மண்வாசனை படங்கள் அதற்கு முன் வந்திருந்தாலும் கூட அந்த பழைய நேட்டிவிட்டி படங்களில் இருந்து இந்த புதிய நேட்டிவிட்டி படங்கள் பெரிதும் வேறுபட்டன. இந்த புதிய நேட்டிவிட்டி என்ற சொல்லை, கலை சொல்லை நான் தான் என்னுடைய கட்டுரைகளிலே தொடர்ந்து கையாண்டு வந்திருக்கிறேன். இப்போது பலரும் அதை பயன்படுத்துகிறார்கள். இந்த புதிய நேட்டிவிட்டி படங்களுக்கும் பழைய நேட்டிவிட்டி படங்களுக்குமான அடிப்படை வேறுபாடு என்னவென்றால், பழைய நேட்டிவிட்டி படங்கள்ல கிராமம் என்று ஒன்றை காட்டினாலும் கூட அது யதார்த்தமான நாம் பார்க்கக்கூடிய கிராமமாக இருக்காது. வெரிசிமிலிட்யூட் என்று சொல்கிறோமே, அந்த யதார்த்த பண்பு அதில் இருக்காது. அதை போலவே அதில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் சித்தரிப்பும் கூட யதார்த்தத்திற்கு புறம்பானதாக இருக்கும்.
அதில் வரக்கூடிய ஆண்கள், நீங்கள் பட்டிக்காடா பண்ணாமாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆண் வந்து ஒரு பழைய பாணியிலான ஒரு நாயகனாகவே இருப்பான். அவன் வந்து எப்படி வந்து பட்டிக்காடா பட்டணமாவில் ஒரு கிராமத்து விவசாயி எப்படி திடீரென்று நகரத்துக்கு போனவுடன் நவீன உடை அணிந்து கொண்டு, நவீன மோஸ்தர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு, நவீன பாணியில் எவ்வாறு ஆங்கிலம் பேசுகிற ஒரு ஆணாக நாயகனாக மாறுகிறான் என்பது படத்திற்குள்ளே அதற்கான எந்த ஒரு நியாயப்படுத்தல்களும் கிடையாது. இதற்கு மாறாக இந்த பழைய நேட்டிவிட்டி படங்களுக்கு மாறாக, பழைய நேட்டிவிட்டி படங்கள் அது எம்ஜிஆர் படமாக இருக்கலாம், சிவாஜி படமாக இருக்கலாம், அவற்றிலெல்லாம் இல்லாத ஒரு யதார்த்த பண்பு இந்த புதிய நேட்டிவிட்டி படங்களிலே வந்தது. அதையொட்டி கதைமாந்தர் சித்தரிப்பும் கூட மாறியது. பெண்களை குறிப்பாக காட்டுவதிலே இந்த படங்கள் பழைய படங்களிலிருந்து, பழைய நேட்டிவிட்டி படங்களிலிருந்து பெரிதும் வேறுபட்டன. பெண்கள் பலமான பெண்களாக, ஆணுக்கு துணையாக இருக்கிற பெண்களாக, பலமான பெண்களாக, ஏன் காயடிக்கும் தன்மை கொண்ட பெண்களாக கூட இருப்பதை பார்க்கலாம். அது இதற்கு இன்னொரு பரிமாணம் என்னவென்றால், அந்த பெண்கள் பலரும் திருமணமாகாமல் கடைசி வரை நாயகனாக காத்து கொண்டிருப்பதையும் இந்த படங்கள் பலத்தில் பார்க்கலாம். அன்னைக்கு 16 வயதிலே தொடங்கி பல படங்களில் பார்க்கலாம். இந்த படங்களில் இருக்கிற ஆண் சித்தரிப்பும் இதற்கு இணையாக மாறி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பழைய பாணியிலான ஒரு புராணிகத்தன்மை கொண்ட நாயகனாக, திடீரென்று சகல சாகசங்களையும் செய்யக்கூடிய நாயகனாக இல்லாமல் பலவீனமான ஆணாக, பலவீனமான நாயகனாக இந்த கதைமாந்தர்கள் இருக்கின்றன. 16 வயதிலே சொல்ல வேண்டியதே இல்லை. அதுக்கு பிறகு பல படங்களில், சில படங்களில் வந்து மலனாக ஆண் இருப்பான், நாயகன் இருப்பான். சில படங்களிலே அவன் ஆண்மை இல்லாதவனாக இருப்பான். இந்த மாதிரியான ஸ்கிரிப்டுகள் எல்லாம் இதற்கு முன் தமிழ் சினிமாவிலே வராதவை. இந்த படங்கள் எல்லாம் இப்படி யதார்த்தமாக ஆண்களையும் பெண்களையும் சித்தரித்து காட்டுகிற இந்த படங்கள் பழைய நேட்டிவிட்டி படங்களில் இருந்து வேறுபட்டதால் இங்கே ஒரு ஜானரிக் பிரேக், ஒரு பழைய அந்த நேட்டிவிட்டி தன்மையிலிருந்து மாறி ஒரு உருமாற்றம் நடப்பதாக, ஒரு பிரேக் நடப்பதாக நான் என்னுடைய கட்டுரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பாக நேரேட்டிவ் செலக்ஷன் என்ற என்னுடைய கட்டுரை ரவிவாஸ்தவன் பதிப்பித்த மேக்கிங் மீனிங் இன் இந்தியன் சினிமா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அதில் நீங்கள் இதை விரிவாக இந்த வாதத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போலவே இந்த புதிய நேட்டிவிட்டி படங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த யதார்த்த பண்பை காட்டுவதற்காக பழைய மாதிரியான படமெடுக்கும் தன்மையிலிருந்தும் மாறின. ஒரு ஸ்டுடியோவுக்குள்ளே, ஸ்டுடியோ ஃப்ளோரில் நடக்கக்கூடிய ஷூட்டிங் என்பது மாதிரி லொகேஷன் ஷூட்டிங் என்று சொல்லக்கூடிய வெளிப்புற படப்பிடிப்புகள் இவற்றில் அதிகம் இடம்பெற்றன. எல்லா விஷயங்களிலும் இந்த படங்கள் புதிய நபர்களை கொண்டு வந்து சேர்த்தன. புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குநர்கள், புதிய இசையமைப்பாளர்கள். உங்களுக்கு தெரியும், இசையமைப்பாளர் என்று சொன்னவுடன் இளையராஜாவுடைய எழுச்சி நம்முடைய மனக்கண்ணியில் தெரியும். அதுபோலவே புதிய திரை எழுத்தாளர்கள், ஆர் செல்வராஜ் போன்ற புதிய திரை எழுத்தாளர்கள், புதிய பாடலாசிரியர்கள், குறிப்பாக புதிய நடிகர்கள், நடிகைகள். இவர்களெல்லாம் இந்த நிகழ்வான காலகட்டம் என்று நான் சொல்லக்கூடிய 76 அன்னக்கிளியிலிருந்து 82 வரைக்குமான இந்த காலகட்டத்திலே இந்த புதியவர்களுடைய வருகை பெரிய அளவிலே தமிழ் திரைப்படத்திலே நிகழ்ந்தது. எனவே இந்த புதிய நேட்டிவிட்டி படங்கள் பழைய நேட்டிவிட்டி படங்களில் முற்றும் மாறுபட்ட ஒரு டெக்ஸ்டரை கொண்டிருந்ததை நாம் உணர முடிந்தது. சாதாரண பார்வையாளர்கள் கூட இதை புரிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் இந்த படங்களை வரவேற்றார்கள். பெரிய அளவில், சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படங்கள் பெரிய அளவிலே பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ்களாக, ஹிட்டுகளாக மாறியதை இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அன்னக்கிளி படத்திலேயே இதற்கான மூல விதைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்னக்கிளி படத்திலே முதலிலே அந்த பெண் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிட்வைஃப், ஒரு மருத்துவச்சி. அவள் அந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டிருப்பது போல முதலிலே ஆண்டாள் படத்திலிருந்து ஒரு கிளிப்பிங்கிலிருந்து தொடங்கி கடைசியில உச்சகட்டத்தில் கிளைமேக்ஸில் அது கண்ணகி படத்தோடு முடிகிறது. அதிலிருந்து வருகிற ஒரு கிளிப்பிங்கோடு முடிகிறது. அந்த படத்திலே இந்த பெண் வந்து இந்த மாதிரி ஒரு தனித்துவமிக்க ஒரு நாயகியார். உண்மையில படத்துல தலைப்பு சொல்வது, படத்தினுடைய பெயர் சொல்வது போலவே அவள் தான் நாயகி தான் இங்கே நாயகனாக இடத்தை அங்கே பிடித்துக் கொள்கிறாள். அவள் தன்னை ஆண்டாளோடு இணங்கிட்டு கொள்கிற விதமாக அந்த
கடைசியிலே கண்ணகியாக அவள் முடிவதோடு அந்த படம் முடிகிறது. எனவே இந்த மாதிரியான ஒரு சாண்ட்விச் ஸ்ட்ரக்சர் அதில் இருப்பதை பார்க்கலாம். பிற படங்கள் ஒரு எல்லா படங்களுமே வேறு முன்னால் வந்த வேறு படங்களை அவை ரெஃபர் பண்ணுவது இயல்புதான் என்றாலும் ஒரு இன்டர்டெக்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய இன்டர்டெக்சுவாலிட்டி என்பதை தமிழிலே பனுவலிடை உறவு என்று மொழிபெயர்க்கலாம். இந்த பனுவலிடை உறவு என்பது எல்லா படங்களிலுமே இருந்தாலும் கூட இந்த படத்திலே வெளிப்படையாக ஆண்டாள் படத்திலிருந்து ஒரு கிளிப்பிங், கண்ணகி படத்திலிருந்து ஒரு கிளிப்பிங், ரெண்டுக்கு இடையில சாண்ட்விச் போல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த படம். இந்த படம் உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு காலகட்டத்தை தொடங்கி வைத்தது. அடுத்து மறுவருடம் வெளிவந்த 16 வயதில் அது இன்னும் ஒரு வீச்சோடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது. 76 82 வரைக்குமான இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம், பெரிய மாற்றங்கள் என்ற நடந்த ஒரு காலகட்டம் என்பதை என்னுடைய அந்த நேரட்டிவ் செலக்ஷன் என்கிற கட்டுரையிலும் அதற்கு பின் வந்த சில கட்டுரைகளிலும் நான் விவாதித்திருக்கிறேன். கோட்பாட்டிலிருந்து திரைப்படத்திற்கு செல்வதா, திரைப்படங்களிலிருந்து கோட்பாடுகள் நோக்கி நகர்வதா என்று கேட்கிறீர்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னை பொறுத்தவரை ஆய்வுக்குரிய பொருள் தான் முக்கியமானது. அந்த ஆய்வுக்குரிய பொருளுக்கான பொருண்மையை விளங்கிக் கொள்வதற்கு எந்த கோட்பாடு பயன்படுமோ, எந்த கருத்தாக்கங்களுடைய தொகுப்புகள் பயன்படுமோ அவற்றை தான் நாம் மேற்கொள்ள வேண்டும். கோட்பாடுகளிலிருந்து ஆரம்பித்தால் பல நேரங்களில் அது வெறுமனே நம்முடைய ஆய்வு பொருளுக்கு வெளியே துருத்தி கொண்டு நிற்கிற ஒரு முயற்சியாகத்தான் முடியும். தமிழ் சூழலில் அதற்கான உதாரணங்கள் நிறைய உண்டு. நான் உளப்பகுப்பாய்வையோ அல்லது அமைப்பியத்தையோ கையாளும் போது இந்த ஜாக்கிரதை உணர்வோடையே செய்கிறேன். ஆய்வுக்கான தேவை என்பது நம்முடைய ஆய்வு பொருளில் இருந்து தொடங்குகிறது. சினிமா அல்லது திரைப்படம் ஆய்வு பொருளாகும் போது தமிழ் திரைப்படத்திற்கென்றே அல்லது இந்திய திரைப்படத்திற்கென்றே சில பிரத்யேகமான குணங்கள் உண்டு என்பதை நினைவில் கொண்டே நாம் தொடங்க வேண்டும். அதற்கேற்ற கோட்பாடுகள், கருத்தாக்கங்கள் நமக்கு எந்த அளவுக்கு எங்கிருந்து கிடைக்குமோ அவற்றை கவனமாக பயன்படுத்த வேண்டும். மேலை நாடுகளில் இருந்து வருகிற கோட்பாடாக இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவிலேயே உற்பவமான கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, நாம் இந்த ஜாக்கிரதை உணர்வோடையே செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உதாரணத்திற்கு எனக்கு என்னுடைய அண்மை காலத்து கட்டுரைகளில் ஒன்றான டிசிப்ளினிங் த தாசி என்கிற கட்டுரை, அதிலே நான் 1937ஆம் ஆண்டு வெளியான சிந்தாமணி என்கிற படத்தை எம் கே தியாகராஜ பகவதரும் அஸ்வத்தம்மாவும் இணைந்து நடித்த ஒரு படம், மிக முக்கியமான படம், பெரும் வெற்றி கண்ட படம். அந்த படத்தை ஆய்வு பொருளாக கொள்கிறேன். அதிலே நான் உளப்பகுப்பாய்வு சார்ந்த ஒரு கருத்தாக்கத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். அன்கானி என்கிற ஒரு கருத்தாக்கம். ஃப்ராய்ட் தன்னுடைய கட்டுரை ஒன்றில் இதை பற்றி விரிவாக விவாதித்திருக்கிறார். ஃப்ராய்டையும் அவருக்கு பின்னால் வந்த ஃப்ராய்டியர்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த அன்கானி என்ற கருத்தாக்கத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள், அதை எப்படி விளக்குகிறார்கள் என்பதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை இந்த படத்தோடு பொருத்தி பார்த்திருக்கிறேன். இந்த கட்டுரையை படித்த பலரும் அதை ஒரு முக்கியமான கட்டுரை என்று சொல்கிறார்கள். அது மிக பொருத்தமாக அந்த கோட்பாட்டு விஷயம், அந்த கருத்தாக்கம் அந்த கட்டுரையிலே அந்த ஆய்வு பொருளோடு பின்னி பிணைந்து கிடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது போலவே என்னுடைய எல்லா கட்டுரைகளிலுமே அது அமைப்பியமாகட்டும் உளப்பகுப்பாகட்டும் எதாக இருந்தாலும் சரி, அதை ஆய்வுக்குரிய பொருள் அனுமதிக்கிற வரையிலும் தான் அதை பயன்படுத்துகிறேன் ஒழிய, அந்த எச்சரிக்கை உணர்வுடையே தான் அதை பயன்படுத்துகிறேன் ஒழிய, கோட்பாடுகளை விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக திரைப்பட பண்புகளை தேர்ந்தெடுப்பதோ அல்லது கோட்பாடுகளை விளக்கிவிட்டு திரைப்பட பண்புகளை தனியாக விளக்கிவிட்டு அவற்றுக்கு இடையிலே இருக்கிற உறவை சுட்டிக்காட்டாமல் செல்வதோ என்னுடைய கட்டுரைகளிலே இன்னும் காண கிடைக்காத ஒன்றாகும். நியோநேட்டிவிட்டி என்கிற உங்கள் கருத்தாக்கத்துக்கு பிறகு இப்போ நிறைய முன்வாசனை படங்கள் அதுக்கு பிறகும் வந்திருக்கின்றன. அந்த ஆரம்பகால நியோநேட்டிவிட்டி படங்களுக்கு பிறகு அந்த நியோநேட்டிவிட்டி என்ற அந்த வகைமை, அந்த ஜான்ரா என்னவானது என்று கேட்கிறீர்கள். எப்பயுமே எந்த ஒரு
வகைமையிலுமே, அது இலக்கியமாகட்டும் திரைப்படமாகட்டும் எந்த ஒரு கலையிலும் ஆரம்பத்திலே இருக்கிற அந்த தீவிரம், ஒரு புதிய வகைமை பிறந்து அது ஆரம்பத்தில் அதுக்கு இருக்கிற தீவிரம் படிப்படியாக காலப்போக்கிலே மழுங்கி ஒரு சாதாரணப்படுத்தல் நிகழ்கிறது, ரூட்டினைசேஷன் நிகழ்வது என்பது இயல்பான ஒன்று. அப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் திரைப்படத்தினுடைய வரலாற்றிலும் 76லிருந்து 82 வரைக்குமான காலகட்டம் ஒரு நெகிழ்வான காலகட்டம். அதில் புதிய விடயங்கள் பேசப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. புதியவர்கள் நிறைய பேர் திரைப்படத்துறைக்குள்ளே வந்தார்கள். புதிய விஷயங்கள் பேசப்பட்டன. ஆனால் 82 உத்தேசமாக, கராராக அல்ல, உத்தேசமாக 82க்கு பிறகு படிப்படியாக ஒரு ரூட்டினைசேஷன் அல்லது ஒரு சாதாரணப்படுத்தல் என்கிற ஒரு விஷயம் நிகழ்ந்தது. அதனுடைய விளைவாக இந்த நியோநேட்டிவிட்டி என்ற அந்த திரைப்பட வகைமையிலும் வழக்கமாக சொல்லப்படுகிற ஃபார்முலாக்கள் திரும்ப திரும்ப வருகிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அது 80களுடைய கடைசி வரை, 90களுடைய தொடக்கம் வரை கூட என்று சொல்லலாம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் கேட்கிறது போல நியோநேட்டிவிட்டி படங்கள் எல்லாம் சாதி பிரச்சனையையும் எடுத்து பேச ஆரம்பித்தன. இதில் தேவர் மகன் படத்தை ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக குறிப்பிட வேண்டும். தேவர் மகன் படத்துக்கு முன்பே சாதி பற்றிய விஷயங்கள் தமிழ் திரைப்படத்திலே பேசப்பட்டிருந்தாலும் கூட தேவர் மகனுக்கு பிறகு அவை பெருத்த அளவிலே பேசப்பட்டன. நேரடியாக சாதிகளை குறித்து பேசுவது, காஸ்ட் டிஃபரன்ஸ் என்பது நேரடியாக தமிழ் திரைப்படத்திலே இடம்பெற தொடங்கியது. ஆனால் சாதி சார்ந்த படங்கள் என்று பார்க்கும்போது எப்போதுமே மதுரை ஆராய்ச்சி வட்ட நண்பர்கள் எங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருக்கின்றன. ஓரிரு சாதி பற்றிய குறிப்புகளை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு படம் முழுக்க சாதிய படம் என்று சொல்லிவிட முடியாது. தேவர் மகன் படமே கூட அது முக்குலத்தோர் சமூகத்தை பற்றிய ஒரு படம் என்று சொன்னாலும் கூட அது எப்படி எல்லாராலும் ரசிக்கப்பட்டது, எப்படி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ரசிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற அந்த கருத்தை நாம் முதலில் ஆராய வேண்டும். ஏனென்றால் அந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றியடைய வேண்டுமானால் வெறுமனே முக்குலத்தோர் பார்வையாளர்களை மட்டுமே கொண்டு அது செய்யும் நடைபெற இயலாது. மும்பையிலே நாங்கள் மதுரை ஆராய்ச்சி வட்டத்திலே அந்த படம் வெளிவந்த சமயத்தில் ஒரு முழு நாள் கருத்தரங்கை நிகழ்த்தினோம். கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. அதில் என்னுடைய கட்டுரை ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. பின்னால் அதை தான் விரிவாக்கி அசிஷ் நந்தி பதிப்பித்த ஒரு கட்டுரை தொகுப்பு அனுப்பினேன். ஆன் காஸ்ட் அண்ட் கெமீடியன்ஸ் என்கிற அந்த கட்டுரை அந்த நூலிலே வெளியானது. எனவே ஒரு படத்தை சாதிய படம் என்று சொல்வதற்கு அதில் சாதி பற்றிய சில ரெஃபரன்ஸ்கள் சில மட்டும் இருந்தால் போதாது. முழுக்க முழுக்க சாதியை மேற்கொண்டு பேசுகிற படங்கள் வேறு சாதி முறைக்கு எதிர்ப்பாகவும் தமிழ் சூழலிலே வந்திருக்கின்றன. அதை நான் முன் குறிப்பிட்ட அந்த கட்டுரையிலே ஒன்னா இருக்க கத்துக்கணும் என்ற படத்தை நான் விவாதித்திருக்கிறேன். அது எப்படி தமிழ் சூழலிலேயே சாதி பற்றி ஒரு விதமான ஒரு தீவிரத்தோடு பேசுகிற படங்கள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே சாதிய முறையை விமர்சனம் செய்கிற, அதை எதிர்க்கிற விஷயங்களும் ஆதியிலிருந்தே தமிழ் சினிமாவில் இருந்து வந்திருக்கின்றன என்பதை நான் பல நேரங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே ஒரு சாதிய படம், சாதி ரெஃபரன்ஸ் உள்ள படம், சாதிக்கு எதிரான படம் என்று பல தளங்களிலே சாதி பற்றிய படங்கள் தமிழ் சூழலிலே இயங்குகின்றன. அவற்றை புரிந்து கொள்வதற்கு நாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குணா படம் பற்றிய அந்த கட்டுரை கேட்கிறீர்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அந்த கட்டுரை தான் முதலில் நான் எழுதிய விரிவான கட்டுரை. அது எழுதி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது திரும்பவும் அதை வாசித்து பார்க்க இன்னமும் அதில் சொன்ன சில விஷயங்கள் சரியாகத்தான் எனக்கு படுகின்றன. குறிப்பாக மனநோய் பற்றி அதிலே விரிவாக விவாதித்திருக்கிறேன். மனநோய் பற்றி பேசும்போதே ஆன்டி சைக்கியாட்ரி பற்றிய ஒரு பகுதியும் அதில் இருக்கிறது. தாமஸ் சாஸ், ஆடி லைன், டேவிட் கூப்பர், ஃபூகோ போன்றவர்களையெல்லாம் அதில் விவாதித்திருக்கிறேன்.
அந்த கட்டுரைக்கு அப்புறம் நீங்கள் குறிப்பிட்டது போல குணா படம் வெளிவந்த பிறகு நிறைய படங்கள் தமிழ் சூழலிலே மனநோய் பற்றிய படங்கள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றில் எல்லாவற்றையும் நான் பார்த்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. சில படங்களை பார்த்திருக்கிறேன், சிலவற்றை பார்க்கவில்லை. ஆனால் மனநோய் பற்றிய சித்தரிப்பு தமிழ் திரைப்படத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே பல்வேறு வடிவங்களில் வந்திருக்கிறது. பல்வேறு வடிவங்களில் என்று சொல்லும்போது பழைய படங்களில் அவை நேரடியாக இப்போதுள்ள படங்கள் போல் நோய் என்று காட்டப்படாவிட்டாலும் கூட வேறு பல வடிவங்களில் வந்திருக்கிறது. நண்பர் சஃபி அவற்றை பற்றி காட்சிக்குழையிலே தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார். ஹிட்ச்காக்கினுடைய சைக்கோ படத்தை பார்த்துவிட்டு அந்த படத்தை விமர்சனம் செய்து ஷார்ட்டாக அனலைஸ் பண்ணி எழுதப்பட்ட பல கட்டுரைகளை படித்திருக்கிறேன். 91 புனே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நடந்த சம்மர் கோர்ஸில் நான் கலந்து கொண்ட போது அங்கே சுரேஷ் சாம்பியா சைக்கோ படத்தை விலாவாரியாக நான் சொன்னது போல ஷார்ட்டாக அனலைஸ் பண்ண அந்த நேரங்கள் இப்போது இன்னும் பசுமையாக இருக்கின்றன. அப்படி குணா படத்துக்கு பிறகு வேற எந்த படத்தையும் பற்றி விரிவாக நான் எழுதாவிட்டாலும் கூட மனநோய் பற்றிய இந்த விடயம் தமிழ் சூழலிலே தொடர்ந்து வருவதை பற்றி இன்னும் நான் அக்கறையோடு தான் இருக்கிறேன் என்பதை சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இன்றைய சூழலிலே பழைய படங்கள் போல் அன்றி நான் நியோநேட்டிவிட்டி படங்களினுடைய ஆரம்பத்தை குறிப்பிட்டது போலவே மனநோயை யதார்த்த பண்புடன் ஒரு வெரிசிமிலிட்டியோடு காட்ட வேண்டும் என்ற வேகம் 2000க்கு பிறகு வந்திருக்கிறது. அந்த படங்கள் பற்றி நான் இன்னும் விரிவாக ஆய்வு ஒன்றும் மேற்கொள்ளவில்லை. ஜனரஞ்சக படங்கள் வெற்றியடைவதை எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்கிறீர்கள். மிக முக்கியமான கேள்வி. நான் ஏற்கனவே தேவர் மகன் பற்றி பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டேன். முக்குலத்தோர் பற்றிய படமாக இருந்தாலும் கூட அந்த கேஸ்ட் ரெஃபரன்ஸ் அதில் வெளிப்படையாக இருந்தாலும் கூட அந்த படத்தை சகல சமூகத்தாரும் வரவேற்றார்கள், ரசித்தார்கள். அதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு படத்தை முதலிலே வரவேற்கிறார்கள், அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக மாறுகிறது என்றால் பார்வையாளர்களுடைய உளவியலை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த தேவர்மன் படத்தை விமர்சிக்கும் போது என்ன குறிப்பிட்டேன் என்றால், ஒரு அருவமான தளத்தில், பருமையான தளத்தில் அது முக்குலத்தோர் பற்றிய படமாக இருந்தாலும் அருவமான தளத்திலே அந்த படம் சாதி சார்ந்த அதிகாரத்தை பற்றி பேசுகிறது. காஸ்ட் பவர், சாதி சார்ந்த அதிகாரம் சகல சமூகத்தாருக்கும் தேவைப்படுகிற ஒன்று. சாதி சார்ந்த அதிகாரம் என்பது ஒரு அருவமான தளத்திலே எல்லோரையும் சென்றடையக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனாலேயே அந்த படத்தை எல்லோரும் வரவேற்றார்கள் என்று நான் வாதிட்டேன். அதுபோல எந்த படத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ஜனரஞ்சக படத்தினுடைய ஒரு வெற்றிக்கு பின்னால் இந்த மாதிரி பார்வையாளர்களுடைய உளவியல் கொண்டு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பெக்டேட்டர்ஷிப் ரொம்ப முக்கியமானது. நான் எக்ஸீடிங் பவுண்ட்ஸ் என்ற ஒரு கட்டுரையிலே, என்னுடைய அதிகம் தெரிய வராத ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையில் ஃபீமேல் ஸ்பெக்டேட்டர்ஷிப், பெண் பார்வையாளர்களை குறித்து விவாதித்திருக்கிறேன். அந்த கட்டுரையிலே அன்னக்கிளி, கல்லுக்குளிரம் ஆகிய 2 படங்கள் பெண் பார்வையாளர்களை பற்றி எப்படி பேசுகின்றன. அதற்கு மாறாக ஜெயகாந்தன் தன்னுடைய நாவலான சினிமாவுக்கு போன சித்தாடு என்ற கதையிலே பெண் பார்வையாளர்களை பற்றி என்ன சொல்கிறார், இது 2ஐயும் எதிர்புதிரமாக வைத்து காட்டியிருக்கிறேன். பெண் பார்வையாளர்கள் பல நேரங்களில் திரைப்பட படிமங்களுக்கு ஆட்பட்டு விடுகிறார்கள். குறிப்பாக ஜெயகாந்தன் சொல்வது போல தமிழ் சூழலிலே அவர்கள் எம்ஜிஆருடைய திரைப்படிமத்துக்கு ஆட்பட்டு அடிமையாகி போனார்கள் என்றெல்லாம் நாம் வழக்கமாக கருதுகிறோம். இதற்கு மாறாக கல்லுக்குளிரம், அன்னக்கிளி போன்ற படங்கள்
பெண்களுக்கு திரைப்படத்திலே வருகிற படிமங்கள், திரைப்படிமங்கள் எப்படி ஒரு விதத்தில் அதிகாரப்படுத்துவதாக, அதிகாரம் தருவனமாக இருக்கலாம் என்று பார்க்க முயன்றேன். நான் இந்த எம்பவரிங் அப்படி என்பது நேரடியான அதிகாரத்தை தருவது என்பது ஒரு பன்மையான தளத்தில் அல்ல, அது ஒரு அருவமான தளத்திலே உளவியல் சார்ந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பார்வையாளர்கள் பல நோக்குகளிலே திரைப்படங்களை பார்க்கலாம். மத்தியதர வர்க்க பார்வையாளர்களிடையே கூட அசிஸ் நந்தி நான் முன்னே குறிப்பிட்ட அந்த இன்டெலிஜென்ட் கிரிட்டிக் கைட் டு இந்தியன் சினிமாவிலே சினிமாவை 3 விதங்களாக பிரிக்கிறார். ஒன்று கலைப்படங்கள், இன்னொன்று பேரலல் சினிமா, மூன்றாவதாக ஜனரஞ்சக படங்கள். இந்த கலைப்படங்கள் என்பவை மிகச்சிறிய பார்வையாளர் கூட்டத்தை சென்றடைகின்றன. ஜனரஞ்சக சினிமா அதற்கு நேர்மாறாக பெருவாரியான மக்கள் கூட்டத்தை சென்றடைகிறது, ரசிக்கப்படுகிறது. இந்த ரெண்டுக்கும் இடையிலே பேரலல் சினிமா என்ற ஒரு கேட்டகரி, இது ரெண்டினுடைய அம்சங்களையும் உருவாக்கி கொண்ட ஒன்றும் இருக்கிறது. இப்போ ரசிப்பது என்பது, ரசனை என்பது கலைப்படத்தை சார்ந்தவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம். அம்சன்குமார், என்னுடைய நண்பர் அம்சன்குமார் ஆரம்ப காலத்திலேயே சினிமா ரசனை என்ற ஒரு முன்னோடியான நூலை வெளியிட்டார். அது திரைப்பட விமர்சன நூல் அல்ல, திரைப்பட ரசனை சார்ந்த நூல். திரைப்படத்தை ரசிப்பது என்பது கலைப்படம் சார்ந்த ஒரு கருத்தாக்கம். கலைப்படங்களை திரைப்பட கழகங்களில், திரைப்பட சங்கங்களில் பார்க்கிறவர்கள் ஒரு மிகச்சிறிய ஒரு மேட்டுக்குள்ளாத்தினர். அவர்கள் ரசிப்பது என்பது மிகச்சிறிய ஒரு அளவிலே தயாரிக்கப்படுகிற மிகச்சிறிய பார்வையாளர் கூட்டத்தை கோருகிற ஒரு விஷயம். இதற்கு நேர்மாறாக பெரிய அளவிலே பணம் செலவழித்து பெருமளவில் எண்ணிக்கையிலும் சரி, பட்ஜெட்டிலும் சரி, பெரிய அளவில் தயாரிக்கப்படுகிற படங்கள் ஜனரஞ்சக படங்கள். தமிழ் சினிமா அடிப்படையிலேயே ஜனரஞ்சக திரைப்படங்களாகவே இருந்து வந்திருக்கிறது. ஒரு புறத்திலே திரைப்பட கழகங்களை சார்ந்தவர்கள் எடுத்த படங்கள், சில படங்கள் தமிழிலே வெளிவந்திருந்தாலும் அவை பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இந்த ரெண்டுக்கு இடையிலே நடுத்தர படங்களாக எடுக்கப்பட்ட படங்கள், பேரலல் சினிமாவாக எடுக்கப்பட்ட படங்களும் தமிழில் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. எனவே ரசனை என்பது ஜனரஞ்சக சினிமாவை பார்க்கிற மக்களுடைய ரசனை என்பது என்னவாக இருக்கிறது, கலைப்படங்கள் சார்ந்த ரசனை என்னவாக இருக்கிறது என்பதை வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் ஜனரஞ்சக சினிமாவை பார்க்கும்போது அவருடைய ரசனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக உளவியல் என்பது எது? இதை அசிஸ் நந்தி மிக விரிவாக விவாதித்திருக்கிறார் அவருடைய கட்டுரைகளில். சில நேரங்களில் சினிமாவில் வருகிற சில விஷயங்கள் தொடர்ந்து ஒரு புராணிகத்தன்மையோடு இன்று வரை நம்மோடு உலாவுகிறதை நாம் பார்க்கலாம். தேவதாஸ் என்கிற நாவல் திரைப்படமாக்கப்பட்டு இந்திய மொழிகள் பலவற்றிலும் திரைப்படமாக்கப்பட்ட பிறகு இன்று வரை அது ஒரு தொல்படிவமாக தமிழ் திரைப்படத்திலே, இந்திய திரைப்படங்களிலே தொடர்ந்து உலகி வருவதை நாம் அறிய முடியும். எனவே ஜனரஞ்சக சினிமா என்பது அடிப்படையில் ரசனைக்கு அப்பாற்பட்ட வெறும் வணிக விஷயம் அல்ல, மாறாக ரசனைக்கு உட்பட்ட விஷயமாகத்தான் அது பெருவாரியான மக்களுக்கு இருக்கிறது என்றால் அது என்ன விதமான ரசனை, கலைப்படம் சார்ந்த ரசனைக்கும் அதற்குமான வேறுபாடுகள் எவை என்பதை நாம் அறிய வேண்டும். எனவே இதில்தான் நாம் ரசனை என்ற அந்த பழைய கருத்தாக்கத்திலிருந்து, கலைப்படம் சார்ந்த திரைப்பட சங்கங்கள் சார்ந்த அந்த பழைய கருத்தாக்கத்திலிருந்து விலகி நாம் திரைப்பட ஆய்வு என்ற ஃபிலிம் ஸ்டடீஸ் என்கிற ஒரு துறைக்குள்ளே போகிறோம். திரைப்பட ஆய்வு என்று வரும்போது ரசிப்பது என்பதற்கு மாறாக ஏன் ரசிக்கிறோம், அதற்கு பின்னால், ரசனைக்கு பின்னால் உள்ள உளவியல் யாது, ஒரு திரைப்படமே முன்வைக்கக்கூடிய, ஒரு திரைப்பட பணுவலை முன்வைக்கக்கூடிய விடயங்கள் என்ன, திரைப்பட பார்வையாளர்கள் விளங்கிக் கொள்கிற பொறுமைகள் என்ன, இவை இரண்டும் ஒன்றா, சில சமயங்களில் அவை வேறுபட்டும் இருக்கின்றனவா என்பவற்றை எல்லாம் அறிவதுதான் திரைப்பட ஆய்வு. எனவே திரைப்பட ரசனை என்கிற அந்த பழைய கருத்தாக்கத்திலிருந்து நின்று நாம் விலகி நாம் இன்று திரைப்பட ஆய்வு என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நகைச்சுவையினுடைய செயல்பாடு பற்றி கேட்கிறீர்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக நகைச்சுவை பற்றி பேசியும் எழுதியும் வருகிறேன்.
நகைச்சுவை தமிழ் திரைப்படத்திலே இடம்பெற்றிருக்கிற விதம் அது பல விதங்களில் இடம்பெறுகிறது. ஒன்று, அது மெயின் ட்ராக்குக்கு பிரதான கதைப்பின்னலுக்கு இணையான ஒரு தனியான காமெடி ட்ராக்காக துணை கதைப்பின்னலாக இடம்பெறுகிறது. அல்லது மெயின் ட்ராக்கோடு பிரதான கதையோடு பின்னி பிணைந்ததாகவும் இருக்கிறது. அல்லது தனியாக ஒரு நகைச்சுவை நடிகரே மைய கதாநாயகராக இடம்பெறக்கூடிய படங்களும் இருக்கின்றன. இப்படி பல விதங்களில் இருந்தாலும் பெரும்பான்மையாக நகைச்சுவை என்பது தமிழ் திரைப்படத்திலே அதன் கதையினுடைய தீவிரத்தன்மையை ஈடுகட்டுகிற ஒரு பகடியாக தான் அது இடம்பெறுகிறது, பாரடியாக. இது ஆரம்ப காலத்திலிருந்தே, இந்த 1930களில் இருந்தே தமிழ் திரைப்படம் பேச ஆரம்பித்த காலத்திலிருந்தே இப்படி ஒரு மெயின் ட்ராக்கினுடைய சீரியஸ்னஸுக்கு ஈடுகட்டுகிற அல்லது சமன்படுத்துகிற ஒரு பகடியாகத்தான் நகைச்சுவை இருப்பதை நாம் பார்க்கலாம். அண்மையிலே தமிழ் திரைப்பட வரலாற்றில் நகைச்சுவை பற்றி ஒரு ஒட்டுமொத்தமான பார்வை கொண்ட ஒரு சிறிய கட்டுரை எழுதியிருக்கிறேன். த சீரியஸ்னஸ் ஆஃப் த காமிக், அ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ஃபிலிம் காமெடி. அது அண்மையிலே வெளியாகி இருக்கிறது. அதன்றி வடிவேலுவை பற்றியும் கவுண்டமணி செந்தில் பற்றியும் தனியாகவும் சேர்ந்தும் சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். நகைச்சுவை நடிகைகளுடைய பங்கு பற்றியும் எழுதியிருக்கிறேன். வடிவேலுவை பற்றி நீங்கள் குறிப்பாக கேட்கிறீர்கள். வடிவேலுடைய நகைச்சுவை தமிழ் திரைப்படத்திலே மிக முக்கியமான ஒரு நகைச்சுவை. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரைப்படத்திலே மேலோங்கி இருந்த அவருடைய நகைச்சுவை என்பது இந்திய திரைப்படங்களில் வேற எந்த மொழி திரைப்படங்களிலும் காணாத ஒரு பிரமாதமான உச்சத்தை தொட்டது என்றே சொல்ல வேண்டும். வடிவேலுடைய நகைச்சுவையிலே அவர் தொடர்ந்து சமூகத்திற்கு முரணாக இருக்கிற ஒற்றை மனிதனாக அவர் ஒரு கூட்டத்தோடு இருக்கிறார். அவர் கடியாட்கள் போல் இருக்கிற அந்த கூட்டத்தினர் முக்கியமான நேரங்களிலே அவரை மாட்டிவிட்டு தப்பித்துக் கொள்கிறார்கள். கவுண்டமணி செந்தில் நகைச்சுவையில் கூட அந்த இருவரும் முக்கியமானவர்கள். ஒருவன் மேல்நிலையில் இருப்பவன், ஒருவன் கீழ்நிலையில் இருப்பவன். இந்த இருவருக்குமான உறவில் தான் நகைச்சுவை பிறக்கிறது. ஆனால் இங்கோ அந்த தனி மனிதன் மொத்த சமூகமும் தனக்கு பகையாகிவிட அதிலிருந்து தப்பிக்கிற வழியின்றி, தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லாமல் மாட்டிக்கொண்டு படுகிற அவஸ்தையில் தான் வடிவேலுடைய நகைச்சுவையினுடைய பலமே இருக்கிறது. ஒவ்வொரு படத்திலும் அவர் அடி வாங்கினாலும் ஒவ்வொரு படத்திலும் அது வேறு வேறு விதத்தில் வேறு வேறு விதங்களில் காட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம். காரணமே இல்லாமல் எதற்கென்று தெரியாமல் அடிவாங்குவது உட்பட வடிவேலுடைய நகைச்சுவையிலே பல விஷயங்களை பார்க்கலாம். வடிவேலுடைய படங்களை பார்க்கும்போது தான் நான் ஃப்ராய்டுடைய ஆன் ஹியூமர் என்ற கட்டுரையை நண்பர் சஃபி சொல்ல கேட்டு படித்தேன். அப்போதுதான் ஒரு முக்கியமான விஷயம் விளங்கியது. ஃப்ராய்டு தன்னுடைய கட்டுரையில மதுப்பழக்கம் போல, மனநோய் போல நகைச்சுவையும் வலியிலிருந்து வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு விதமான டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஒரு தற்காப்பு ஆயுதம் என்று கருதுகிறார். அது வடிவேலுக்கு மிக பொருத்தமானதாக இருப்பதை உணர்ந்தேன். எல்லா விதமான வலிகளும் வேதனைகளும் தொடர்ந்து தன்னை அவஸ்தைக்கு உள்ளாக்கியபடி இருக்க, எனக்கு வலி இல்லை வேதனை இல்லை என்று சாதிக்கிற ஒரு மனித மனத்தை ஃப்ராய்ட் சொல்வது போல வடிவேலுடன் பார்த்தேன்.
கந்தசாமி படத்தை பற்றி பேசும்போது இதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த படத்திலே ஒரு கட்டத்தில் வலி என்பது சிகிச்சையாக கூட மாறிவிடுகிறது. வலி என்பது, அடிபடுவது என்பது, அது உண்டாக்குகிற வலி என்பது சிகிச்சையாக மாறிவிடுகிறது. தண்டனை என்பது சிகிச்சையாக எப்படி மாறக்கூடும்? ஆனால் வடிவேலுடைய விஷயத்தில் அப்படி நடக்கிறது. ஒரு மனித மனம் தனக்கு வலி இல்லை என்று சாதிக்கும் போது, நான் வலியிலிருந்து வேதனை அடையவில்லை, இன்பம்தான் அடைகிறேன் என்று அது சாதிக்கும் போது, வடிவேலுவிடம் நான் ஒரு கட்டுரையை முடித்தது போல, அவர் வலி இல்லை என்று சொல்லும் போது அவருக்கு வலிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் சிரிக்கிறோம், ஆனால் உள்ளார நாம் அந்த வலியின் வேதனையை உணர்கிறோம். இதுதான் வடிவேலுடைய பாவம். தமிழ் திரைப்பட நகைச்சுவை என்.எஸ். கிருஷ்ணன் காலத்திலிருந்தே இம்மாதிரியாக சீரியஸாக ஒரு விஷயமாக இருந்து வந்திருக்கிறது. அது வெறுமனே புறந்தொழி விடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. சிலர் கருதலாம், நகைச்சுவை பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துவிட்டு, காமெடி ட்ராக்கை மட்டும் வெட்டி எடுத்து விட்டால் கூட படத்துக்கு சேதாரம் எதுவும் ஏற்படாது. படத்தினுடைய பாட்டுகளை சண்டை காட்சியில் எடுத்துவிட்டால் படம் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது போல நகைச்சுவை எடுத்துவிட்டாலும் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது என்று கருதலாம். எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை. நகைச்சுவை தமிழ் திரைப்படத்தில் தனியாக சிந்திக்கப்பட்டு, தனியான ஒருவரால் எழுதப்பட்டு, தனியாக படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அது படத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்றே நான் கருதுகிறேன்.